கூலி படத்தோட மூணாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேலூர் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜன்லையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பயும் போல சென்னையில இருந்து ஆரம்பிப்போம். சோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கூலி படம் இந்த மூணாவது நாள்ல 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, இன்னைக்கும் அரசு விடுமுறை தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு சனிக்கிழமை வேற. சோ அதனால கூலி படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பெரிய பாதிப்பு கிடையாது. அடுத்ததா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 22 கோடியே 65 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கூலி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல மட்டும். நெக்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால கூலி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல மட்டும் 11 கோடியே 40 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இது இன்னைக்கு மூணாவது நாள் வசூல் மட்டும் தான். இந்த படத்தோட வசூலா மொத்தமா சேர்த்துன்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் டேட்ல அப்டேட் பண்ணலாம். ஆனா இந்த வீடியோ முடியும் போதே டே 1க்கு கிளியர் ரெக்கார்டு என்னன்றதை பேசிடுறேன். அடுத்து கேரளால 4 கோடியே 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கூலி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல மட்டும். நெக்ஸ்ட் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கூலி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள், அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை வசூலா மட்டும் 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது. அடுத்து நார்த் இந்தியால நேத்தே கலெக்ஷன் பெருசா வந்திருக்கு. அதுக்கான முக்கிய காரணமா பாத்தீங்கன்னா தியேட்டரிக்கல 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது வார் 2 அண்ட் கூலி, இந்த ரெண்டுமே வந்து வைபாய் போகுது. அங்க வார் 2 வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜா வந்திருக்கு. அதோட ஆகஸ்ட் 15 ஒரு வேற லெவல் செம அரசு விடுமுறையா இருக்கு, எல்லாருக்கும் லீவா இருக்கு. இந்த படத்துக்கு செம தியேட்டரிக்கல் கூட்டம் போயிருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் கிளியர் பண்றேன். ஆனா இன்னைக்கு மூணாவது நாள் வசூலா மட்டும் 8 கோடியே 38 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆகுது நம்ம கூலி படம். இன்னைக்கும் அங்க நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் லீவு தான். கவர்மெண்ட் ஹாலிடே சாதனமா இல்லாம ஃபெஸ்டிவல் கிருஷ்ண ஜெயந்தியாவும் இருக்கு. சோ வீக்கெண்டாவும் இருக்கு. அடுத்து கூலி படம் மூணாவது நாள்ல ஓவரால் இந்தியா பொறுத்த வரைக்கும் 53 கோடியே 78 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ உங்களுக்கு கூலி டே படத்தோட கரெக்ட் பக்கா ரிசல்ட் வந்து சொல்றேன். கம்பெனிக்காரங்களே 151 கோடின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னோட ட்ரேடிங் வசூல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. என்னோட பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிறைய அந்த 2 ஷோ ப்ரெடிக்ஷன்ல தப்பா இருந்தாலும் இது ரொம்ப கிளவரா இருக்கும். அதன்படி தமிழ்நாட்டில் 29 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு முதல் நாள்ல. ஆந்திரா தெலுங்கானால 14 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால 9 கோடியே 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகால 17 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. நார்த் இந்தியால 7 கோடியே 25 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவரால் இந்தியா வசூலா பாத்தீங்கன்னா கூலி படம் டே 1ஓட கலெக்ஷனா 77 கோடி எடுத்திருக்கு. சோ இது வந்து கிளியர் ரிசல்ட்டுங்க. இதுக்கு மேல மாத்தத்துக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் ஒரு நாள் ரொம்ப பொறுமையா இருந்து ரொம்ப கிளவரா கொடுக்கணும்னு கொடுக்குறேன். அடுத்து ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் டே 1 வந்து 76 கோடி 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. இல்ல ஓவர்சீஸ்ல வந்து உங்களுக்கு 75 கோடி தான் வந்திருக்கு. மீதி கலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி 151 கோடின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து ட்ரேடிங் வட்டாரம் படி பாத்தீங்கன்னா 153 கோடி 50 லட்சம் ரூபாய் வந்திருக்க மாதிரி தான் வந்திருக்கு. இது கிளியர் கலெக்ஷன் எடுக்காம தான் நம்ம சன் பிக்சர் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 5 மணி கிட்ட கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் கிளவரா வந்திருக்கும். இப்போ எனக்கே கொஞ்சம் மாறுதலா இருக்கிறனால தான் கொஞ்சம் நிறைய தப்புகள் வரனால நான் லேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது நாள் கூட அதுக்கு தான் நான் இன்னைக்கு கிளியரா பேசல. இனிமே போக போக அந்த கிளியர் வசூல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல மட்டும் ஓவர்சீஸ்ல கலெக்ஷனா பாத்தீங்கன்னா 29 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இந்த டே 3 பொறுத்த வரைக்கும் எல்லா ரீஜன்லயும் ஒவ்வொரு கலெக்ஷன் சொல்லிருக்கோம். இதோட ஓவரால் வேல்யூ கலெக்ஷன் 83 கோடியே 3 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜெயிலர் வந்து ரெண்டாவது நாள்லயே பிக்கப் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கும் முதல் நாள்ல பாத்தீங்கன்னா நல்லா அப்படி இப்படிலாம் சொன்னாலும் ரெண்டாவது நாள்லயே பிக்கப் ஆக ஆரம்பிச்சு. சோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கூலி படமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாவே படம் ஓகே தாங்க. படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் இந்த கூலி படம். எனக்கு தெரிஞ்சு நான் மாஸ்டர் ஆகட்டும் லியோ ஆகட்டும் ரெண்டுமே விஜய் படம்ன்றது சொல்ல வரல, லோகேஷ் கனகரா டைரக்ட் பண்ண படம் சொல்றேன். எனக்கு அந்த 2 படமும் பிடிக்கல. அது முக்கிய காரணம் மாஸ்டர் திமிரு பிடிச்சவன் மாதிரியே இருந்தது. சோ அது ஒரு காரணம். லியோல வந்து லியோ யாருன்ட்டே உசுர வாங்கினானுங்க, அதான் நரபலி. சோ இந்த 2 கான்செப்ட்டுமே எனக்கு பெருசா பிடிக்கல. ஏன்னா லோகேஷ்க்கு அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் கைதி மாநகரம் அந்த மாதிரி தான் யோசிச்சோம். அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்டர்லயும் சரி லியோலயும் சரி நம்ம ஆடியன்ஸ் பெருசா கதை சொன்னாங்க. அது என்னவோ என்ன மேஜிக்னு தெரியல. லோகேஷ் கதை மட்டும் ஆடியன்ஸ் 1008 பெரிய கதைலாம் சொல்றாங்க. நீங்க லியோக்கு சொன்ன கதைலாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா மாஸ்டருக்கு சொன்ன கதைலாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்க. அதுக்கே பெருசா அவருக்கு அந்த மாதிரி சைட் மாதிரி ஆகும், அவர் ஒரு மாதிரி ஆவாரு, மல்டி பர்சனாலிட்டி அது இதெல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி இங்க கூலிக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதனால அந்த ஓவர் ஹைப் தான் அந்த லோகேஷ் படத்துக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் சொன்ன மாதிரி மாஸ்டரும் லியோவும் எனக்கு பெருசா பிடிக்காம போனது காரணம் அந்த ஓவர் ஹைப் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்க கூலியில் எடுத்துக்கிட்டது ஒரு சாதாரண கதை தான். கிரி 2 வைங்களேன். அது மட்டும் இல்லாம பேட்டா இன்னும் நிறைய படங்கள் அஞ்சனா அது இதெல்லாம் சேர்த்து இங்க பார்த்தாலும் இந்த ஸ்கிரீன் பிளேக்குள்ள சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வச்சிருக்காரு. அதுவும் சௌபின் சாகர் இங்க ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஜெயிலர் வர்மாவை தூக்கி சாப்பிட்டாருங்க அவர் தான் சொல்லி ஆகணும். இங்க இதுதான் இந்த படத்துக்கு மைனஸும் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல நாகார்ஜுன், அமீர் கான், சத்யராஜ், உபேந்திரா இவங்க எல்லாரும் இருக்கும்போது நாகார்ஜுன் மிகப்பெரிய வில்லனா இந்த படத்துல வராரு. அவரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சௌபின் சாகர் கேரக்டர் இருக்கு. அந்த வில்லி பொண்ணோட கேரக்டருமே நல்லா இருக்கு. நம்ம உபேந்திரா சத்யராஜ் கேரக்டர் விட அந்த வில்லி கேரக்டர் நல்லா இருக்குன்றதுலாம் இந்த படத்துக்கு வந்து வேற மாதிரி இடத்துக்கு போயிடுச்சு. இது ஒரு நார்மல் படமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் பெஸ்டா இருக்கும். நான் நிறைய ஹைப்ஸ்குள்ள வந்து இந்த படம் பார்க்கும்போது தான் இந்த படம் அவுட் ஆச்சு. ஆனா அது மீண்டும் வந்துட்டு இருக்கு நம்புறேன் நான். கண்டிப்பா இது ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ற படங்க. எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம போய் படத்துல உட்காருங்க. இந்த படம் திருப்திப்படுத்தும். ஜெயிலர் மாதிரி இதுக்கும் ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கா? ஏன்னா வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா இது சர்வே ஆகுது. நேத்து வந்து நான் எதிர்பார்த்தோட நல்ல வசூல் வந்திருக்கு. ஆனா வீக்கெண்ட்ஸ்லயும் அது வரணும்னா கண்டிப்பா இந்த படத்தோட தன்மையை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். சோ எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம ஒரு படமா பாத்தீங்கன்னா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா இதுக்குள்ள இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதனால இங்க ஆக்டர் வால்யூமோட போய் படம் பார்க்காம கமர்ஷியல் படமா ஆக்டர்ஸ்லாம் பெருசா பேஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துக்குள்ள சில கேரக்டர்ஸ் வந்து வெயிட் காட்டிருங்க. ஆனா நம்ம ஐப்பா எதிர்பார்த்த அந்த கேரக்டர் வெயிட் காட்டலன்றதா இந்த படத்துக்கு மைனஸா இருக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு அரசல் புதுசா பாத்தீங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 240 கோடிக்கு மேல தான் ரெண்டாவது நாள் கலெக்ஷன் வந்திருக்கு.
இருக்கு. நான் எல்லாம் கிளியர் கட்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்றேன். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ல நிறைய சொல்லி மொக்க வாங்குவோம். நம்ம பிஃபோரா சொல்றது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதனால தேர்ட் டே வசூல் மட்டும் ப்ரெடிக்ஷன்ல இருக்கட்டும். மீதிலாம் நம்ம கிளியர் கட்டா பார்க்கலாம். டே 1 கிளியர் கட் தாங்க, இது மாறாது. டே பை டே அப்டேட் ஆகும்போது அது உங்களுக்கு கவுண்ட் பண்ணியே சொல்ல ஆரம்பிக்கிறேன்.